நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கு முன்னதாக பொதுச் செயலாளர் தேர்தலை மீண்டும் நடத்த வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அணி தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க சலீம். 3 முக்கிய கோரிக்கைகளை இந்திய தேர்தல் ஆணையரிடம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் அணி முன்வைத்திருக்காங்க. மொத்தம் 9 பேர் இருந்தாங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உட்பட எம்பிக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது டாக்டர் மைத்ரேயன் மற்றும் சுந்தரம் அவர்கள்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில இருந்து மாஃபாய் பாண்டியராஜன் அவர்களும் கூட வந்திருந்தாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன். முக்கிய 3 கோரிக்கைகள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடம் என்ன முன்வைத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நமக்கு என்ன தகவல் தெரிய வந்திருக்கு அப்படின்னா, முதல்ல நாங்க தான் உண்மையான அதிமுக, அந்த அணி உண்மையான அதிமுக கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வச்சு, அது மட்டும் இல்லாம பொது செயலாளர் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பில் நடத்த வேண்டும். ஏற்கனவே இவங்க சொல்ற தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியே கிடையாது அதிமுகவுடைய சட்ட விதிகளின் படி. அப்படி இருக்கும்போது அந்த இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி தற்காலிக பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியே கிடையாது. பொதுச் செயலாளர் பதவி காலியாக இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பில் மீண்டும் பொதுச் செயலாளருக்கு தேர்தல் நடத்துங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆர்கே நகர் தொகுதி தேர்தலுக்கு முன்னாடி இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு தருமாறு வெள்ளிக்கிழமை ஒரு மனு ஒன்றை இந்திய தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக இன்னைக்கு கோரிக்கையை முன்வச்சிருக்காங்க. நாங்க தான் உண்மையான அதிமுக, இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் வர வேண்டும், பொதுச் செயலாளர் பதவிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கண்காணிப்பில் தேர்தல் நடத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராக நியமித்ததே செல்லாது அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணங்களை எல்லாம் அடுக்கி கூறியிருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஏற்கனவே சசிகலா அவர்கள் பதில் கொடுத்திருக்காங்க. டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்துல அவங்களுடைய அதாவது தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லி டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் புகார் கொடுத்திருந்தாரு. அதுக்குதான் சசிகலா அவர்கள்கிட்ட பதில் கேட்டாங்க, அவரும் பதில் கொடுத்திருந்தாங்க. இப்ப இவங்க மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கொடுத்த பதில்ல நிறைய பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த பிழை என்ன அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் சுட்டிக்காட்டி அதிமுகவின் சட்ட விதிகளின்படி இவங்க தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு காரணங்களை எல்லாம் எடுத்து முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டமானது சுமார் 40 நிமிடங்கள் நீடித்தது டெல்லியில. இன்னும் சற்று நேரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளரை சந்திக்க உள்ளார். இந்த செய்தியாளர் சந்திப்பானது அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் மைத்ரேயன் அவர்களின் இல்லத்தில் இன்னும் சில நிமிடங்களில் நடைபெறும்.